Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox Reactionsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.22. Consider the elements. So, நாலு elements cesium, neon, iodine and fluorine கொடுத்துருக்காங்க. Identify the element that exhibit only negative oxidation state. So, A answer வந்து F. Fluorine. Because fluorine has only a negative oxidation state. -1 மட்டும்தான் வரும். வேற எந்த ஸ்டேட்லையும் நமக்கு வராது. அடுத்து பாருங்க B. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். B. Identify the element that exhibit only positive oxidation state. ஸோ பாசிட்டிவ் மட்டும் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டல் சிசிஎம். ஏன்னா சிசிஎம் 1s அல்கலி மெட்டல் அட் ஆல்வேஸ் ஷோஸ் +1. இது எல்லாமே நம்ம இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்டிங் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் படிச்சிருப்போம். எதுக்கு என்னென்ன சார்ஜ் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இருக்குன்னு சொல்லி. ஸோ அதில் படிப்போம். என்னென்னா ஃப்ளூரின் ஆல்வேஸ் -1 அண்ட் அல்கலி மெட்டல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் முடிச்சிருப்போம். ஸோ அந்த ரூல் வச்சு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐடென்டிஃபை த எலமெண்ட் தட் எக்ஸிபிட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம அயோடின் எழுதிக்கலாம். அயோடினுக்கு என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 +1 +3 +5 +7 வரும். ஸோ போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே நமக்கு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து அயோடின். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த எலமெண்ட் விச் எக்ஸிபிட் நெய்தர் த நெகட்டிவ் நார் த பாசிட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நியான். நியான் அப்படின்றது எப்பவுமே 0 பிகாஸ் இது நமக்கு எப்படி இருக்குது, நோபல் கேஸ். இது என்ன சொல்லுவோம், நம்ம இன்னர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஆகாது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எது கூடயும் நமக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு நியான் வரும். ஸோ நாலுக்குமே நம்ம என்ன பண்ணியாச்சுங்க, ஆன்சர் பண்ணியாச்சு. ரைட், தேங்க்யூ.